சாங்கிலியன் பூங்காண்டு போட்டுக்கணும். இந்த புத்துவிழாக்கு இந்த முன்னாடி நிறைய இந்த தேங்காய் வைக்கிற சமபோசா மாதிரியே பாம்போசா. சரி சரி. ஓ ஓ. இதுல வந்து அவைகளும் இந்த பனம் பானியில வந்து ஜோக்கே தயாரிக்கும். என்ன கன பேருக்கு இப்ப சுகர் பேஷண்ட்ல சாப்பிடலாத பனியால் செய்த கேன் பேக்கு அவருக்கு காட்டுங்க பின்னாட்ட கண்டாவள பின்னாட்டா உண்மையான நோங்க பொழுது அப்படியே பிக் பண்ணி முடிச்சுட்டு என்ன விலை போகுது? ஒரு 1300 கிலோ கவர் 250 எடுக்கிறது எடுத்து காய்ச்சி கனடா லண்டன் பணியிலே நாங்கள் ஜாம் செய்திருக்கோம். பணியால் செய்யப்பட்ட மாட்டா பாருங்க. இந்த தயிர்கள் கட்டி வைக்கிற அந்த உருகின்னு சொல்லிக்கணும். அகப்பியல் ஒவ்வொரு விதமான அகப்பியல் வச்சு போட்டு காட்டுங்க வழியா இருக்கும். அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்றதுனால் யாழ்ப்பாணம், அதாவது கிட்டுப்பூங்கா. அந்த காலத்தில் கிட்டுப்பூங்கான்னு சொல்கிறது தற்போது வந்து சங்கிலியன் பூங்காவை மாறி இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு கண்காட்சி ஒன்று நடக்குது. அதாவது பனை அபிவிருத்தி திணைக்களத்தால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பனைசார் கண்காட்சிகள் நடக்குது. மாவட்டங்களிலிருந்து ஒவ்வொரு உற்பத்திகளை கொண்டு வந்திருக்கணும். வித்தியாசமான உற்பத்திகள் இருக்குது. அதாவது வெளிநாடுகளுக்கு சவால் விடுகின்ற அளவுக்கு இந்த பனை உற்பத்திகள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலே வந்து வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது. விலைகளையும் வந்து ஓரளவு நாங்கள் பாவிக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த விலைகளும் இருக்குது. நிறைய விஷயங்களை வித்தியாசமான விஷயங்களை இங்கே வச்சிருக்கணும். இங்கே நடக்கின்ற விடயங்களையும் அனைத்து உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன். போரநுறவுகளே முதலாக எனது காணொலியை பார்ப்போம் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலியை பாருங்கள் காணொலிக்கு போகலாம். அப்படியே வாங்க உள்ளக்க போவோம் பாருங்கள். இதில் சாங்கிலியன் பூங்காண்டு போட்டிருக்கணும். ஆனால் இதுக்கு முதல் வந்து இது கிட்டுப்பூங்காவே இருந்தது பாருங்கள். அப்படி அந்த பனை இதால் வந்து அலங்கரிச்சிருக்கணும். அதே போல் பாருங்க மேலே அந்த பனையால் செய்த தொப்பியெல்லாம் கொள்ளியிருக்கணும். இல்லை பாருங்க மக்களே, இது வந்து கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களத்தால் வந்து இந்த நிகழ்வுகளை வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கணும் பாருங்க. இல்லை நிறைய பனை சார்ந்த பொருட்கள் மற்ற கைவினை பொருட்கள்லாம் ஃபுல்லாகவே வச்சிருக்கணும் பாருங்கள். இதுக்கு ஃபுல்லாகவே ஆக்கலாக தான் இருக்குது. பாப்பம் கிட்ட போய் ஒவ்வொரு பகுதிகளும் போயிட்டு கேட்டு பார்க்கலாம். அவர்கள் எப்படியான செயல்பாடுகளை வச்சிருக்கணுன்ற விடயங்களை பார்க்கலாம். மற்றது சிற்றுண்டி சாலைன்னு சொல்லியிருக்கு. மற்ற குறும்படங்கள் வழிகளாக போயிடும். நிறைய விடயங்களை வந்து இங்கே செய்து கொண்டிருக்கணும். ஒவ்வொரு பகுதியாக வந்து இருக்கிற விடயங்களை வந்து உங்களுக்கு காட்சிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இது 5 நாட்கள் தான் இந்த விஷயங்கள் நடக்க போகுது. அதாவது வருகின்ற 26ஆம் தேதி வரைக்கும் நேற்று தொடங்கினது. இன்றையிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான ஏற்பாடுகளை வந்து செய்து கொண்டிருக்கணும். அப்படியே ஒவ்வொரு பகுதிகளும் போயிட்டு உங்களுக்கு நான் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய புத்தகங்கள் வெளியிட போயினமாம், மற்ற குறும்படங்கள் போட போயினமாம். எல்லா விடயங்களும் பனை அபிவிருத்தி திணைக்களத்தால் இது நடக்குதாம். அப்போ அங்கே ஒவ்வொரு பகுதிகளையும் போய் பார்ப்போம். இதில் பாருங்கள், பனை வாரம் 2026 போட்டிருக்கணும். அதில் வந்து நிறைய அவர்கள் செய்கின்ற வேலை திட்டங்கள் சம்மந்தமாக போட்டிருக்கணும். நிறைய வடிவாக பாருங்கள், பனை ஓலைகளால் வந்து அலங்கரிச்சிருக்கணும். இதில் நிறைய பொருட்கள்லாம் வச்சிருக்கணும் பாருங்கள். பாருங்கள், இதில் பெரிய ஒரு பனை மரம் ஒன்று வச்சு போஸ்டரில் நிறைய விஷயங்கள் இங்கே வச்சிருக்கணும் பாருங்கள். மேலே வந்து கூடை எல்லாம் இருக்குது, சுலாசுகள் இங்கே பாருங்கள், பனைகளான சகல விதமான கைப்பொருள் பொருட்கள் வச்சிருக்கணும். மற்ற பாருங்கள், சின்ன அகப்பி எல்லாம் வச்சிருக்கணும். புழுக்கொடியல் மா, இங்கே பாருங்க புட்டுக்குழல்கள் எல்லாம் இருக்குது. கீழே பாய் இருக்குது. அந்த காலத்தில் அப்படி பாய் தான் ஃபேமஸ்ன்னு சொல்லிடுவேன். பனியோலால் செய்த பாய் தான் நல்லவன்னு சொல்லினவன் என்ன பாருங்க. இது என்னது பனம் பானியில் வச்சிருக்கணும் பாருங்க. இது கருப்பட்டி. வணக்கம். வணக்கம். உங்களோட நிறுவனம் எங்கே இருக்குது, என்ன மாதிரி அதை சொல்லுங்க. இது மலிகாமம் கொத்தணிக்குட்பட்ட 7 சங்கங்களும் சேர்ந்து செய்கிற இடம் தான் இந்த கடை. இதில் கூண்டாவில் சங்கான, பண்டுத்தரிப்பு, மானிப்பாய், முன்னாகம் போன்ற சங்கங்கள் சேர்ந்து செய்யுது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தலைமை செயலகங்கள் ஒவ்வொரு இடங்கள்ல இருக்குது. ஓகே. இந்த 7 சங்கம் உள்ளடங்கின ஒரு கொத்தடி இருக்குது. அதுதான் மலிகாமம் கொத்தடி.
அது கூட அங்கே செய்கிற பொருட்களை கொண்டு வந்து இப்போ நீங்கள் காட்சிப்படுத்துறீங்க. காட்சிப்படுத்துகிறோம். இப்போ இதில் என்ன விலை கழிவுகளை கொடுக்குறீங்களா இல்லாட்டி என்ன மாதிரி? இல்லை, நாங்கள் அப்படியே அடித்த விலைக்கு அப்படியே கொடுத்துருவோம். என்ன மாதிரி வியாபாரங்கள் போகுதா? பரவாயில்ல. நேற்று இந்த கீழே சங்கம் வாங்கியிருந்து ஒரு 15,000 வருகிறோம். இன்னும் சனம் பெற துவங்கையில் வந்து துவங்க. பெரும்பாலும் சனி ஞாயிறு கொஞ்சம் கூட வேறு நினைக்கிறேன். கடைசி நாட்கள் தானே. சரி அண்ணா, ஓகே, நன்றி. இதில் வந்து அவைகளும் இந்த பனம் பானியில் வந்து ஜோக்கெட் தயாரிச்சிருக்கேன். இப்போ அதை காட்ட போயிடும். என்ன மாதிரி அது? சினிப்பானி இருக்கு தானே, சினிப்பானி மேல பனம்பானி, எங்கட பனம்பானி விட்டு ஜோக்கெட்டோட மிக்ஸ் பண்ணி செஞ்சிருக்கோம். நீங்கள் யாழ்கோண்ட சங்கத்தோட நாங்கள் சுண்ணா சங்கம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி இது எவ்வளோ எக்ஸ்பைரி டேட் எவ்வளோ கொடுக்குறீங்க? இது வந்து பாருங்க, 80 ரூபாய் தேவையில்ல. ஒரு மாதத்துக்கு எக்ஸ்பைரி டேட். ஒரு மாதத்துக்கு இருக்கும். இது வந்து சுகர் இல்லாத, இது எல்லாரும் சாப்பிடக்கூடிய மாதிரி சாப்பிடலாம். ஏன்னா கன பேருக்கு இப்போ சுகர் பேஷண்ட் சாப்பிட இல்லாத வந்து இதை யூஸ் பண்ண பாவிக்கும். நல்ல ஒரு விஷயம் அது. எஃபெக்டிவ் இல்லை. சரி, 80 ரூபா தான். 80 ரூபா லாபம். மற்றது இயற்கையாகவும் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குமே. என்ன இதில் நீங்கள் செய்தது தான். ஓகே, சரி, நன்றி அண்ணியா. மற்ற பகுதிக்கு போகிறோம். யாழ் மாவட்ட சம்மேளனம் வச்சிருக்கோம். ஜாவியா இதில் நிறைய விஷயங்களை வச்சிருக்கேன். இதில் பாருங்கள், உள்ளோட எல்லாம் வச்சிருக்கிறேன். எனக்கு முன்னுக்கு அகப்பை, மற்றது பாருங்கள் புட்டுக்குழல்கள் எல்லாமே இங்கே வச்சிருக்கணும். அப்படியே பிளாக் அப்படியே பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குங்க இடங்களை. இதில் பாருங்க ஒரு கண்காட்சி கூடம் மட்டும் வச்சிருக்கணும். இதில் பாருங்க அப்படி இருக்கணும். முன்னுக்கெல்லாம் காட்சி வச்சிருக்கணும். நிறைய விஷயங்களை வச்சு எல்லாமே தனியால் செய்யுது. இந்த குத்து விழாக்கு அந்த பாருங்க முன்னுக்கு வச்சிருக்கணும். அதை மேலால் அந்த இது வச்சுக்கணும். பனியால் செய்த வச்சிருக்கணும். அதே மாதிரி இந்த தேங்காய் வைக்கிற செம்பு கூட பனியால் செய்திருக்கணும். படியாக பாருங்க, மேலே பாருங்க ஃபுல்லாகவே எல்லாம் பனையால் தான் கொண்டு போட்டுருக்கணும். அதே மாதிரி இந்தியாவில் பாருங்க பனை வாரம்னு சொல்லி கண்காட்சின்னு போட்டிருக்கோம். கிளி மாவட்டம்னு சொல்லி போட்டிருக்கோம். கிளிநொச்சி நினைக்கிறேன். சரி, இதை நாங்கள் முதல் போய் பார்ப்போம். அதுக்கு இப்போ அங்கால போவோம். பாருங்க, இதில் வந்து 3 அடித்து விட்டுருக்கு நிறைய பொருட்களை. அதே மாதிரி பாருங்க, அந்த காலத்தில் வந்து இந்த அந்த தயிர்கள் கட்டி வைக்கிற அந்த உருகின்னு சொல்லிக்கணும். மேலே பாருங்க, அதெல்லாம் இதில் எல்லாம் வச்சிருக்கணும். விலை போட்டிருக்கணும். 450 ரூபா போட்டு விலை வர 450 ரூபா இதில் விலைகள். அதே மாதிரி பாருங்க, புத்த விற்கிற பாத்திரங்கள் எல்லாம் போட்டு வைக்கணும். இதில் வந்து அவர்கள் அந்த அவியல் திணைக்களங்களான நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் காட்சிப்படுத்திருக்கணும் அப்படியே ஃபுல்லாகவே. அதே மாதிரி முன்னுக்கு உள்ளுக்கு போய் பார்ப்போம். இதில் பாருங்க பனங்கட்டி எல்லாம் போத்தர்கள் அடைச்சி வச்சிருக்கோம். இந்த பக்கெட்டுகளும் போட்டு வச்சிருக்கணும். இதில் பாணிகள் வச்சிருக்கணும். இங்கே தயாரிக்கிற பாணிகள், அதாவது பனையால் தயாரிக்கிற பாணிகள் எல்லாம் வச்சிருக்கணும். மா ஐட்டங்கள் அப்படியே ஒடியல் வச்சிருக்கணும். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். இந்த உங்களோட பகுதி என்ன பகுதி? இதுக்குள்ள என்னென்ன பொருட்கள் வச்சிருக்கிறீர்கள்? இது வந்து தென்மராட்சி பரணி, தென்மராட்சி சனிதன் உலக கூட்டுறவு சங்கம் பொதுசனிதான் செய்யுது. பரணி படிசாளர். அடுத்தது உங்களோட சங்கம் ஊர்காவத்துறை, மற்றது வேலனை, மற்றது அரியாலை, இந்த சங்கங்கள் இதுக்கு உள்ளடக்கித்தான் இந்த இது செய்யணும். இதுல வந்து ஒடியல் மா இருக்கு, புழுக்கொடியல் மா இருக்கு, அதாவது புழுக்கொடியல் இருக்குது, ஒடியல் இருக்குது, மற்றது பனவெல்லம் இருக்குது, மற்றது இடியப்ப தட்டுகள், அந்த சின்ன சின்ன பெட்டி மாதிரி இருக்கு. அதுகள் என்ன? அதுகள் சின்ன சின்ன பெட்டி இருக்குது. அப்படியான பொருட்கள் எல்லாம். என்ன விலைகள் என்ன மாதிரி இருக்குது? இப்ப இதுல விலைகள் பணம் கட்டி ஒரு சின்ன பேக்கெட் எடுங்களேன் பாப்போம். 630 ரூபாய் 1/4 கிலோ ஒரிஜினல். இது 250 கிராம். கலப்படம் இல்ல. கலப்படமும் இல்ல. ஏன்னா கன பேர் வந்து பணம் கட்டி விற்கணும், நிறைய கலப்படம் ஆகுது. இது வந்து அப்படி இல்ல, தரமான. நாங்கள் கூடுதலாக சங்கங்கள்கிட்ட கொள்வனவு செய்கிற அந்த பனங்கட்டிகள் எல்லாம் தரமாக தான் இருக்கும். அந்த வீடுகளில் வச்சு செய்கிற வேலை கொஞ்சம் கலப்படம் செய்யலாம். அது தெரியாதானே நிறுவனம் செய்யல நல்லா செய்யுது. இதுகள் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதிகள் செய்யறீங்களா? எந்தெந்த நாடுகளை கூடுதலா கொடுத்துருப்பீங்க? கனடா, பிரான்ஸ், தென்னாப்பிரிக்கா, உபயான ஒவ்வொரு நாடுகளுக்கும் போய் கொண்டு. சரி சரி சரி, நன்றி அண்ணா. நன்றி நன்றி. நாங்கள் போட்டுறாங்க 1000 ரூபா. அழகான தொப்பி எல்லாம் வச்சிருக்கிறீங்க. போட்டு காட்டுங்க, வழியா இருக்கும். சரி, ஓகே. இது வந்து முன்னாள் கிளிநொச்சி மாவட்டம் சொல்லி போட்டுக்கணும். இதுக்குள்ள போய் பார்ப்போம் என்ன விஷயங்கள் இருக்குதுன்ட்டு. இதுக்குள்ளேயும் பாருங்க,
நிறைய விஷயங்கள் வச்சிருக்கணும் பாருங்க. அப்படி இருக்காங்க. இதில் வேறு அகப்பியல் ஒவ்வொரு விதமான அகப்பியல் வச்சிருக்கணும். அது இந்த கீட்டைக்கு எல்லாம் பாருங்க சிரட்டையில் செய்து வச்சிருக்கணும். மற்றும் ஜூஸ் ஐட்டங்கள் இருக்கு பாருங்க. இதில் பாருங்க தொப்பி எல்லாம் சுலகுகள் மற்றது இங்கே பாருங்க இடியப்ப தட்டுகள் இருக்கு. மற்ற இடியப்ப உருளுகள் வச்சிருக்கணும். இந்த பெரிய அகப்ப சின்ன அகப்ப மற்ற சின்ன கூடைகள் பாய் பனையால் செய்யப்பட்ட பாய்கள். அண்ணா கதப்ப மனுஷம் வணக்கம் அண்ணா. என்னென்ன விஷயங்கள் நீங்கள் வச்சிருக்கிறீங்க? எந்த மாவட்டம் எந்த பகுதியில இருந்து வந்திருக்கிறீங்க சொல்லுங்க. என்னென்ன என்னென்ன வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அதுக்குள்ள பனங்கட்டி வேற என்ன விலைகள் போகுது? பனங்கட்டிகள் அடிச்ச விலை தான். அடிச்ச விலை தான். வெள்ளங்கள் இதெல்லாம் வச்சிருக்கிறீங்க. இதுகள் என்னது? பணம் குட்டான். இதுகள் என்ன விலை? கிராம் கணக்கு நிறுத்து தான் கொடுப்பீங்க. ஓகே. இது இது என்ன டொபியா? அது என்னண்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணது. ஓகே. இந்த இது 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 அதானே? அதான். மற்ற இந்த இது பணம் பாணி வச்சிருக்கிறீங்களா? அதுகள் என்ன விலை போகுது? பாருங்க அடிச்சிருக்க அவ்வளவு உண்டு. 2000 ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலை இருக்குது. அப்படியோ 750 2000 ஒரிஜினலோ? இது எல்லாம் ஒவ்வொரு விலையெல்லாம் இருக்குது. அப்படித்தானே? இதுதானே பினாட்டா? அவருக்கா காட்டுங்க பினாட்டை. கண்டாவளை பினாட்டா? கண்டாவளை பினாட்டு பாருங்க. பினாட்டு இப்போ எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. சரி. மற்ற இது என்னது? 15 விற்கிறீங்களோ? ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கிறீங்க. இங்க பாருங்க இதுக்கெல்லாம் வச்சிருக்கலாம். 15 என்னென்ன வடிவா சொல்லுங்க இருக்கா? எல்லாம் ஒன்றும் கலவி இல்லை. அப்படியே எல்லாம் பிரியோசனம் தான். தென்னை இல்லை கட்கண்ட். எல்லாம் அப்படியே தரம் பிரிச்சு வச்சிருக்கிறீங்க. சரி சரி. ஓகே. நன்றி அக்கா. இதுக்குள்ள கொஞ்சம் விஷயங்கள் வச்சிருக்கேன். பாப்பங்கிட்ட போயிட்டு பாருங்க எவ்வளவு வச்சு நீட்டா அடிக்கிறீங்க பாருங்க. பாருங்க இதுல எவ்வளவு விஷயங்கள் வச்சிருக்கணும். இதுல பாருங்க கொஞ்சம் இது வச்சிருக்கணும். ஒவ்வொரு பனை அபிவிருத்தி சபை என்று வச்சிருக்கேன் பாருங்க. இதுக்குள்ளேயும் நிறைய விஷயம். இதை ரிங்ஸ் எல்லாம் கரைக்கிற வச்சிருக்கேன் பாருங்க. பின்னால பாட்டு போகுது. அதான் நான் இதை பாருங்க ரிங்ஸ் எல்லாம் கரைக்கிற வச்சிருக்கேன். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். இந்த நீங்கள் வச்சிருக்க பகுதி எந்த பகுதி? எங்க இருந்து இந்த பொருட்களை கொண்டு இருக்கிறீங்களா? அந்த விளக்கங்கள் சொல்லுங்க. நாங்கள் இலங்கை பனை அபிவிருத்தி சபை அந்த வகையில் பனசார் கண்காட்சிக்கு கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களத்தினால எங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்ட அடிப்படையில் எங்களுடைய பனசார் உற்பத்தி பொருட்களை நாங்கள் காட்சிப்படுத்தி கொண்டோம். சொல்லுங்க இது சம்பந்தமா. வேற எங்க இருந்து இதை கலெக்ட் பண்றீங்க? நீங்களாவே உற்பத்தி செய்யறீங்களா இல்லாட்டி மக்கள்கிட்ட இருந்து வாங்கி செய்றீங்களா? இந்த பொருட்கள் சம்பந்தமாக எங்களுக்கு என்று பல உற்பத்தி நிலையங்கள் இருக்கின்றது. அந்த விலையில் மூலப்பொருட்களை நாங்கள் விலை நிர்ணய குழுவின் அடிப்படையில் தரத்தை செய்து மூலப்பொருட்களை நாங்கள் கொள்வனவு செய்வோம். செய்து அந்த பொருட்களை கொண்டு எங்களுடைய உற்பத்தி நிலையங்களிலே நாங்களாக உற்பத்தி செய்து அதனை உற்பத்தி செய்து உங்களுடைய கற்பக விற்பனை யாழ்ப்பாணம் மட்டுமல்ல பல மாவட்டங்களிலே எங்களுடைய கற்பக விற்பனை நிலையங்கள் காணப்படுகின்றன. அந்த வகையில் அதை நாங்கள் விற்பனை செய்து கொண்டு இருக்கின்றோம். விலைகள் என்ன மாதிரி இருக்கு? இப்ப வெளி வாரம் பேக்குகள் இருக்கலாம், வழி ரப்பர் ஐட்டங்கள் பொலித்தினங்கள் வேறு தானே. அதெல்லாம் ஒப்படக்குள்ள விலை என்ன மாதிரி இருக்குது? அதாவது இந்த பனைசார் உற்பத்தி பொருட்கள் என்ற ரீதியில நாங்கள் கொள்வனவு செய்த பொருட்களுக்கு எங்களுக்கு ஒரு சின்ன மார்ஜின் வச்சு தான் விற்க வேண்டும். அந்த வகையில் நாங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு கொள்வனவு செய்யக்கூடிய விலையின் அடிப்படையில தான் நாங்கள் எங்களுடைய விலையை தீர்மானித்து மற்ற சந்தைகளோடு ஒப்பிடும் பொழுது எங்களுடைய விலைகள் மிக குறைவாக தான் இருக்கின்றது. இந்த வரையில் நாங்கள் கைப்பணி பயிற்சிகள் மூலம் நாங்கள் பயிற்சிகளை வழங்கி அந்த உற்பத்தியாளரிடம் நாங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விலைகள் கொள்வனவு செய்து நாங்கள் விற்பனை விலையை தீர்மானித்து விற்பனை செய்து கொண்டிருக்கோம். மற்றது உண்மையிலே இது ஒரு பிரயோசனமான விஷயம். வேண்டாம் கனவேருக்கு இந்த பொலித்தின் பாவனை ரப்பர் பிரச்சனைகள்
அதை குறைச்சி இப்படியான விஷயங்களை நீங்கள் செய்து வரதுமே சந்தோஷமான விஷயமா இருக்குது. புதிதாக எதுவும் அறிமுகப்படுத்திருக்கல, என்ன மாதிரி வேலை திட்டங்கள் அடுத்த கட்டம் கொண்டு வரது முயற்சி எடுக்கிறீங்க? முக்கியமாக உற்பத்தி பொருட்கள் ரீதியில முக்கியமாக பனங்களியை பார்க்கலாம். பனங்களி போன்ற பொருட்கள் மற்றும் பனங்கட்டி எல்லாம் உங்களுக்கு கூடுதலான வெளிநாட்டு ஓரளவு வருகின்றது, ஏற்றுமதி ஓரளவு வருகின்றது. எந்தெந்த நாடுகளை கொடுக்குறீங்க? கனடா, லண்டன் போன்ற நாடுகளுக்கு கூடுதலாக செல்கின்றது. சரியா, ஏற்றுமதிக்கு கூடுதலாக செல்கின்றது. இதென்ன ஜேம் செய்திருக்கிறீங்களோ? பனங்களியிலே நாங்கள் ஜாம் செய்திருக்கின்றோம். ஜேம் இதெல்லாம் நல்ல விஷயம், கனவு தெரியாத விஷயங்கள். நாங்கள் இதுல உட்பூத்தி மற்ற பொருட்களோடு சேர்த்து செய்திருக்கோம். பானி இருக்கு, இது பானியும் உள்ளது. இது நீங்கள் நம்மளாக பான் கொடுத்துட்டு சாப்பிடலாம். மற்ற பொங்கலுக்கு 510 ரூபாய் அடிச்சிருக்கிறீர்கள். அந்த பணம் கிராஸ் இருக்கின்றது. கரைச்சி கொண்டிருக்கிறீங்களோ? நீங்கள் 3 மடங்கு தண்ணி கலந்து அதை குடிக்கலாம். இது என்ன கரிஜினல் தானோ இது கட்டிகள்? இது எங்களுடைய உற்பத்தி நிலையங்களை நாங்கள் செய்வோம். சரி, ஏன்னா இப்ப உங்களை மாதிரியே வழியில இப்ப வீடுகளில் தயாரிக்கிறவர்கள் வந்து கலப்படம் போட்டு செய்யணும், அதால சில பிசினஸ்கள் பாதிக்கப்படுறதுக்கான சான்ஸ் இருக்கு. பனங்கட்டி உண்மையில தரமான பனங்கட்டின்னு சொன்னா இந்த விலை இப்பொழுது 2400 ரூபாய் கிலோ போய் வெளியில குறைந்த விலைகளில் காணப்படுவதை நாங்கள் சில இடங்களில் வாங்கக்கூடியதாக இருக்கின்றன. இந்த பொருட்களும் இருக்கின்றன வெளியில் வெளி மாவட்டம். இது என்ன இதுகள் என்ன புட்டாவி ஒடியல்மா, அதாவது ஒடியல்மா பச்சை ஒடியல்மா. இதுல ஒடியல் கூழ் பயன்படுத்துறது இந்த ஒடியல்மா. மற்றது பாம்போசான்றது நாங்கள் புழுக்கொடியல் சமபோசா மாதிரியே பாம்போசா. சரி சரி, நாங்கள் புழுக்கொடியல்மா மற்றும் மற்ற பொருட்கள் இந்த உளுந்து பயிர்களை. இது என்ன புதுசா செய்தீங்களா, கனகாலமா செய்துருக்கீங்களோ? எங்களுடைய நல்லூர் கற்ப விற்பனை நிலையங்கள் இருக்குது, எல்லா விற்பனை நிலையங்களும் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. அதே போல புழுக்கொடியல், புழுக்கொடியலையும் பல வகையில் சிப்ஸ்ல செய்திருக்கிறோம். வெல்வட்ட சீவல், ரவுண்ட் சிப்ஸ்லையும் நாங்கள் பேக் பண்ணி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கைப்பணி பொருட்கள் மட்டும் நாங்கள் எங்களுடைய பயிற்சியாளர்கள் ஊடாக நாங்கள் குழுமம் செய்வோம். மற்ற எங்களுடைய உற்பத்தி நிலையங்கள் வெளி மாவட்டங்களிலும் இருக்கின்றது. மட்டக்களப்பு போன்ற மாவட்டங்களிலிருந்தும் நாங்கள் தேவைக்கேற்ப நாங்கள் எடுத்து கிடைக்க செய்வோம். சரி, ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்களை எனக்கே தெரியாத விஷயங்களை நிறைய சொல்லியிருக்கோம். உண்மையாவே இதை பார்க்குறாக்கள் பிரியோசனமா இருக்கும். வார 5 நாட்கள் இது நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இங்கே இருக்கு மொத்தமாக. சரிங்க, நன்றியா, நன்றி நன்றி. இல்லை முன்னுக்கு பாருங்க, ஒரு பகுதி முடிச்சுட்டேன், மற்ற இன்னொரு பகுதி இருக்கு பாருங்க, பலபாரம்னு சொல்லி போட்டிருக்கணும். இதுக்கு நிறைய விஷயங்களை வச்சிருக்கேன். கண்காட்சி கூடம் விற்பனையும் கண்காட்சியும் விற்பனையும் வந்து போட்டிருக்கணும். இதில் முன்னுக்கு நீங்கள் வட்டி அலங்கரிச்சிருக்கணும் பாருங்க, அதான் தெரியும். ஒரு அழகாக இருக்கு, அந்த பனையால் செய்திருக்கிறேன். உள்ளுக்குள்ள போய் பார்ப்போம் என்ன விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ள. பனை வளம் இல்லையான வாழ்வின் பலம் ஒன்று போட்டிருக்கணும். அண்ணா வணக்கம், என்னென்ன விஷயங்கள் வச்சிருக்கிறீர்கள்? நீங்கள் எந்த பகுதிக்குள்ள இருந்து இந்த விஷயம் இதால் செய்கிறீங்க? முல்லைத்தீவு. என்னென்ன விஷயங்கள் புதுசாக வச்சிருக்கிறீர்கள் இதுக்குள்ள? ஒவ்வொன்றா நான் சொல்லி கொண்டு வந்தீங்கன்னா ஓகே. பதநீர் இது என்ன விலை? பதநீர் 130 ரூபா. என்ன மாதிரி நீங்கள் பதப்படுத்தி வச்சிருக்கிறீங்களா இல்லாட்டா? இது ஆரம்பத்தில் முட்டிக்குள்ள சுண்ணாம்பு ரேட் எடுக்கிறது, எடுத்து போய் இதை பதப்படுத்தி வைப்பாங்க. இது 130 ரூபா. எவ்வளோ மாதத்துக்கு பாவிக்கிறீங்களா இது? இது எக்ஸ்பைரி டேட் 6 மாதத்துக்கு. 6 மாதம். எல்லா இதுகளும் கிட்டத்தட்ட அப்படி தானே வேறு தானே? 1 வருஷம் மாற இது 6 மாதம். இது பனம் சோடா. சோடா பனங்களில் செய்கிறது நல்ல சுவையாக இருக்கு. இது 100 ரூபா. அடுத்த கட்டத்துக்கு போயிட்டீங்க நீங்கள், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்துட்டீங்களா? எல்லாத்தையும் அதை கொண்டு வரணும் வேண்டாம், இந்த உற்பத்தியில் கட்டாயம் கொண்டு வர தான். அந்த 17 இருக்குல்ல, அது நல்லா காய்ச்சி எடுத்தோம்னா என்ன வரும்? இது வரும் பனம் கட்டி. பனங்கட்டி அதை இன்னும் காய்ச்சி எடுத்தோம்னா இது வரும் பானி. வந்து பனம் பானி. பானி வந்து பான் ஜேமுக்கு பதிலாக பாவிக்கலாம். அந்த சுகர்ன்றது இருக்காது பெருசா. ஓகே ஓகே. இதை இன்னும் ஒரு 45-50 நாள் வரையும் தெளிக்கணும்னா வெள்ளம் பனை வெள்ளம் வரும். வெள்ளம். இது 100 கிராம் 1200. அப்போ எல்லாமே ஒவ்வொரு பகுதியாக வேற அப்படியே படிப்படியாக அதுல இருந்து அப்படியே வந்துட்டே இருக்கும். நல்ல விஷயம். இது என்ன களி? இது என்ன? இது பனங்களி. பனங்களி ஏன்னா இந்த பனங்காய் கசைறது. இது என்ன தேனோ? இது தேனா? தேனை என்ன விலை? என்ன ஒட்டிச்சுட்டா தேனோ? ஒட்டிச்சுட்டா என்ன விலை போகுது? 1000 ரூபா போகும் காப்பத்தில் தேன். பாருங்க மக்களே, நீங்கள் இங்கே வந்து தேனை மட்டும் கொள்ளலாம். துணைக்காய்னா ஒரிஜினல் தான். சில போலியாக வைக்கிறாங்களே. வேறு என்ன வச்சு மிளகாத்தூள் எல்லாம் எங்கே இங்கேயே செய்கிறீங்க? சரி சரி. வேறு என்ன வச்சுருக்குறீங்க? காட்டுங்க.
எது பானி பனாட்டை பனாட்டை துண்டு துண்டா வெட்டிட்டு இதுக்குள்ள மிளகாய் தூள் அந்த இதுகள் இருக்கு டேஸ்ட்டுக்கு போட்டு குறைப்பா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட. சரி சரி விலையில என்ன மாதிரி அது இது 500 இது 500 ஓரளவு எடுக்கக்கூடிய விலைகள் தான் ஆளும் விலையாண்டி இது வந்து என்னன்னு சொல்றது நல்ல சாப்பிடும் நல்லதா நல்லா இருக்கும். என்ன மற்றது இயற்கையான விஷயங்கள் எல்லாம் இப்போ கிணவர் எல்லாமே எல்லாம் கலப்படம் ஆகிட்டு வேற என்ன சங்கங்கள்ல நீங்கள் எடுத்தா நல்லா நீட்டாக இருக்கு. இது வந்து இந்த நெல்லிக்கிரேஸ் மாதிரி இது வந்து கரைச்சி 3 பத்தல் தண்ணி விடலாம், சீனி போட தேவையில்லை. 3 பத்தல் தண்ணி விட குடிக்கலாம். இது ஒரு லிட்டர் 3 இதுக்கு 3 பத்தல் தண்ணி விடலாம். 15 மில்லி படி 3 விடலாம். விடலாம் விட்டால் அப்படியே அளவாக இருக்கு. நல்ல குளிர் தண்ணி நல்லா இருக்கும். வேற என்ன இதுகள் என்னது இஞ்சால ஒரே சாமான் எல்லாம் சங்கம் இருக்கும். ஒவ்வொரு சங்கம் மட்டும் மாதிரியா இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்துக்குரிய பேக்கிங். முள்ளத்தீவு மாவட்டத்தில் 8 சங்கம் நாங்கள். சரி 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 8 பேரையும் இருக்கும். 8 பேருக்கு நீங்கள் காமனாக இதுக்குள்ள வச்சிருக்கிறீங்களா? ஒரு கடையில் இருக்கும். சரி சரி ஓகே நன்றி என்ன நன்றி. இதுக்குள்ளேயும் உண்மையாகவே வித்தியாசமான நிறைய விஷயங்கள் வச்சிருக்கேன். பெனையால் செய்யப்பட்ட நிறைய ஜூஸுகள் மற்றது வெள்ளம் அதை விட ஏன் மாதிரி எல்லாமே நிறைய வச்சிருக்கேன். பார்ப்போம் இன்னொரு பகுதிக்கும் போயிட்டு அதோட முடிக்கலாம் நினைக்க பார்ப்போம். இதில் நிறைய வச்சிருக்கேன். இல்லை பெனையால் இவ்வளோ அழகாக செய்கிறீங்கன்னு பார்த்தீங்களா? மேலே பெனை நிறத்தை பார்த்தீங்களா? பாருங்க பெனையை அதே நீட்டாக செய்திருக்கணும். பாருங்க இப்போ இருக்குண்டு நீட்டாக சரி நொங்கல் வந்து உண்மையான நொங்க கொண்டு அப்படியே பிக் பண்ணியிருக்கணும். இவ்வளோ அழகாக செய்திருக்கணும். சுல்லாக்கு பாட்டா வச்சிருக்கேன். பனியால் செய்யப்பட்ட பாட்டாவை அதுங்க பனை ஓலையில் செய்திருக்கணும். பாட்டா லேஸ் பாட்டா செய்திருக்கணும். மற்ற அதில் கேன் பேக் செய்திருக்கணும். முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்குண்டு. பனையால் செய்த கேன் பேக்கு அழகாக இருக்குது பாருங்கள். இது பனையால் செய்த கேன் பேக்கு. இதில் பாருங்கள் மற்றது இங்கே சிற்றுண்டி சாலையும் இருக்குது. இதில் பாருங்க ஒரு விஷயம், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், பவுனியான்னு சொல்லி பல இடங்களில் இருக்கின்ற மாணவர்களுக்கு அதாவது சித்திரங்கள் வந்து இங்கே வச்சிருக்கிறேன் காட்சிப்படுத்தி. பனை சார்ந்த சித்திரங்கள் எப்படி இருக்கு சின்ன பிள்ளை கூட அழகாக இருக்கிறேன் பாருங்க. இங்கே பார்த்தீங்களா இதெல்லாம் பாரம்பரிய தொழில் வந்து பாருங்க. இந்த பனை சீவுறது பாருங்க, இந்த ஓலை பின்னினம் இங்கே பாருங்க, இந்த ஜூஸுகள் எல்லாம் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே நீட்டாக வழியாக இருக்கீங்க. இங்கே பாருங்க ஒரு அழகு பனை மரத்தில் இங்கே இந்த பாட்டி அந்த விசிறி கொண்டு வச்சிருக்கேன். பாட்டிக்காக எல்லாம் செய்திருக்கேன் பாருங்க. மற்ற இதுதான் இந்த நாட்டு நடுறது பாருங்க. உலகத்தில் பனை தான் உயர்ந்து நிற்கிறோம் காட்டியிருக்கணும் இந்த விஷயம். பார்த்தீங்களா சின்னாக்களோட கற்பனையே உண்மையாகவே சட்டப்படி இருக்கு பாருங்க. இங்கே இந்த பனை முட்டியெல்லாம் தொங்குது பாருங்க. இதுகளில் வர உற்பத்தியெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா காட்சிப்படும். நொங்கு இங்கே பாருங்க, பனங்காய் பணியாரம், ஒடியல் அப்படின்னு சொல்லி காட்சிப்படுத்திருக்கலாம். இது கிளிநொச்சி மாவட்டம். அப்படியே இங்கே பாருங்க இன்னும் கிடக்கு அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. இங்கே வவுனியா மாவட்டத்திலேருந்து கொஞ்சம் வந்துருக்குது. அப்படி அழகாக இருக்குன்னு பாருங்க இந்த இயற்கை காட்சி. விமானம் போகுது. முல்லைத்தீவு, வவுனியா, முல்லைத்தீவு மாவட்டத்திலேருந்து வந்திருக்கு. அழகாக இருக்கு. இதில் பாருங்கள் முன்னுக்கு வந்து இந்த பெட்ஷீட்டுகள்லாம் வைக்கிறேன் பாருங்கள். ஜாழ் மாவட்ட புடவை நெசவாளர் கூட்டுறவு சங்கம் வந்து போட்டிருக்கணும். அதோட வந்து இதில் நிறைய விஷயங்கள் வச்சிருக்கணும். பெட்ஷீட்டுகள் எல்லாம் வச்சிருக்கணும். தலா 100 ரூபாய்கள் வச்சிருக்கணும். அண்ணா வணக்கம். அண்ணா நிறைய விஷயங்கள் இதில் வச்சிருக்கிறீர்கள். பெட்ஷீட்டுகள், டவல்கள் என்ன மாதிரி விலை போகுது? எங்கே இதுகள் நீங்கள் உற்பத்தி செய்கிறீங்க? நாங்கள் வந்து போண்டாவில் பவலும் சொல்கிறோம். புடவை நெசவாளர் கூட்டுறவு சங்கம். அங்கே நாங்கள் நூல் எடுத்து பெட்ஷீட்டுகள் மிஷின்லேயே செய்யணும். பவர் மிஷினில் அடிக்கிறோம். ஹேண்ட்லூமில் பவர். இதில் எங்கள்கிட்ட சிங்கிள் இருக்குது 800 ரூபா, டபுள் இருக்குது. சிங்கிளில் ஒரு சைஸ் இருக்குது 48 78, அது 800. இது
54,90,1000. இது 1200 டபுள் 72,90. ஆ ஆ 90,90, 1300. ஆ கிலோ கவர் இருக்கு 250 ரூபா. ஆ மற்ற இங்கே இசிஜிஆர் துணி இருக்கு. ஆ ஆ இசிஜிஆர் துணி உங்களுக்கு தச்சபடியே வர முடியும். ஆ தச்சிருக்கு நீங்கள் அப்படியே கொண்டு உங்களோட தடியை போட்டுட்டு பாவிக்கணும். ம் 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 இசிஜிஆர் பண்ணி சரம் இருக்கு, சால்வைகள் இருக்கு, ம் சேவை இருக்கு, கிச்சன் பாருங்க டவல். சரி இருக்கா. அப்போ அங்கே உங்களோட யாழ்ப்பாணத்தில் உற்பத்தி செய்கிறீங்க அதெல்லாம்? ஆமாம் ஆமாம். உங்களோட அட்ரஸ் வந்து இருபாலை வீதி கொண்டாது. இருபால வீது கோண்டாது. ஓ சரி ஓகே நன்றி அண்ணா நன்றி நன்றி நன்றி. பெங்கால நிறைய விஷயம் வைக்கும் பாட்டாக்கள் அதெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்க எல்லாம் உடைஞ்சு கிடக்குது. கீழே எல்லாம் ஃபுல்லாக பாருங்க மேலே அதுக்கு மேலாலெல்லாம் புல்லுகள்லாம் வளர்ந்து போய் கிடக்குது. கீழே வந்து மீன் தொட்டி எல்லாம் இருந்த இடங்கள் தான் இது பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. கண்காட்சி வந்து 5 நாட்கள் நடக்கும். 26ஆம் தேதி வரைக்கும் இந்த கண்காட்சி நடக்கும். அதாவது சங்கிலியன் பூங்காவில் தான் இந்த கண்காட்சியை நடைபெற்று வருகிறது. உண்மையிலே வந்து இந்த பனை சார்ந்த விடயங்களை ஊக்குவிக்கும் முகமாக தான் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டங்களிலிருந்தும் மக்களை அந்த சங்கங்களை அணுகி அந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இது உண்மையிலே ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. வேறொருவர்களே உங்களுக்கு இந்த காணொலி பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். இன்னும் ஒரு நல்லதொரு காணொலியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.